வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் பயிற்சி 7ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்காணும் சார்புகளுக்கு குழிவு இடைவெளிகள் மற்றும் வளைவு மாற்ற புள்ளிகளை காண்க. இது ஒரு 3 சார்புகள் இருக்கு. ஒவ்வொரு சார்புக்கும் நம்ம என்ன செய்யணும்? குழிவு இடைவெளிகள் மற்றும் வளைவு மாற்ற புள்ளிகளை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த இடத்துல குழிவுன்னு வந்துட்டாலே கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸை நீங்கள் 2 தடவை வகையிடணும். 2வது தடவை வகையிட்டோம் இல்லையா? எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் அதை 0க்கு சமப்படுத்தி எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸோட மதிப்பை கொண்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும்? குழிவு இடைவெளிகள் கண்டுபிடிக்க முடியும். அந்த குழிவு இடைவெளிகள் பயன்படுத்தி தான் நம்ம என்ன செய்ய முடியும்? வளைவு மாற்ற புள்ளிகளை கண்டுபிடிக்க முடியும். சரியா? முதல்ல கொடுத்திருந்த எஃப் ஆஃப் எக்ஸ் முதல் இதை எடுத்து எழுதிட்டோம். இப்போ என்ன செய்யணும்? 2 தடவை நம்ம வகையிட போகிறோம். அதுக்கு முன்னால் இதை என்ன செஞ்ச கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி எழுதிடலாமா? பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் அப்படிங்கிறது பாருங்க, ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப். இந்த ஃபார்முலா வடிவத்தில் இருக்கா? அப்போ விரிவாக்கம் பண்ணிடுவோம். ஏ கியூப், ஏக்கு பதில் எக்ஸு, அப்போ எக்ஸ் கியூப். இந்த ஃபார்முலா இருக்கிற -3 அப்படியே வந்துடும். ஏக்கு பதில் எக்ஸு, அப்போ எக்ஸ் ஸ்கொயர். பிக்கு பதில் என்ன இருக்குது? 4. சரியா? அதுக்கு அடுத்து +3, ஃபார்முலா இருக்கு 3 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதில் என்ன இருக்குது? 4. அப்போ அங்கே அடுக்கு என்ன இருக்குது பாருங்கள்? அடுக்கு 2 இருக்குது. மைனஸ் பிக்கு பதிலாக 4 அடுக்கு 3. சுருக்கிடலாமா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 3 4 பெருக்குனா 12 எக்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல பாருங்கள், 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 16 3 பெருக்குனா 48, 48 எக்ஸு மைனஸ் 4 அடுக்கு 3, 4 அடுக்குனா 4 3 தடவை 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4. அப்போ என்ன வரும்? நாங்கள் 16 4 64. இப்போ இந்த எக்ஸை உள்ளே பெருக்கிடுவோம். என்ன வரும் பாருங்கள்? எக்ஸையும் எக்ஸ் கியூபையும் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 12 அப்படியே வந்துடும். எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 48 அப்படியே வந்துடும். எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸையும் 64 பெருக்குனா 64 எக்ஸ். இதான் நமக்கு தேவையான எஃப் ஆஃப் எக்ஸை விரிவாக்கம் பண்ணி எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இந்த அடுக்கு ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம தனித்தனியாக இது பண்ணிக்கலாம். அடுக்கு முன்னால் வந்துடும். எக்ஸின் அடுக்கு இந்த அடுக்குலேருந்து 1 நம்ம மைனஸ் பண்ணுவோம். அப்போ 3ன்னு வந்துடும். மைனஸ் இந்த அடுக்கு முன்னால் வந்துடும். ஏற்கனவே ஒரு 12 இருக்குது. இந்த 3 முன்னால் வச்சுன்னா பெருக்கல் 3 12 36. அப்போ எக்ஸின் அடுக்கு இந்த 3லேருந்து 1 மைனஸ் பண்ணி 2ன்னு வந்துடும். அதுக்கடுத்து பாருங்கள், ப்ளஸ் 48 இருக்குது. இந்த அடுக்கு முன்னால் வரும். அப்போ முன்னால் வச்சுன்னா 48 பெருக்கல் 2னா என்ன வந்துடும்? 96 எக்ஸின் அடுக்கு. இங்கே 2 இருக்குது. 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1. நீங்கள் இந்த இடத்துல 1 போட்டாலும் சரி, போடலாம் சரி. அதுக்கடுத்து பாருங்கள், 64 அப்படியே வந்துடும். இங்கே என்ன இருக்குது? எக்ஸு. எக்ஸை பொறுத்தே வேணா 1 தான். அப்போ 1ஐயும் -64 பேர்னா -64 தான். இதுதான் நமக்கு தேவையான எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு. இப்போது நம்ம எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், அடுக்கு முன்னால் வந்துடும். ஏற்கனவே 4 இருக்குது. இது முன்னால் வச்சா 3. அப்போ 4 பெருக்கல் 3 12 எக்ஸின் அடுக்கு. இங்கே என்ன இருக்குது? அடுக்கு 3 இருக்குது. அல்லது 1 குறைஞ்சிரும். அப்போ 2ன்னு மாறிடும். மைனஸ் இங்கே பாருங்கள், 36 இருக்குது. நம்ம வகையிடும்போது இந்த 2 முன்னால் வரும். அப்போ 36 பெருக்கல் 2 72ன்னு மாறிடும். அப்போ எக்ஸின் அடுக்கு 2லேருந்து 1 மைனஸ் 1. இந்த இடத்துல நீங்கள் 1 போட்டாலும் சரி, போடலாம் சரி. ப்ளஸ் 96 அப்படியே வந்துடும். எக்ஸை பொறுத்தே வாங்கினா 1. அப்போ 1ஐயும் 96 பண்ணால் 96. இங்கே -64. -64 எக்ஸை பொறுத்த வாங்கினா 0. இந்த இடத்துல நீங்கள் -0 போடணும் அவசியம் இல்லை, அப்படியே விட்டுடலாம். அப்போ இதுதான் நமக்கு தேவையான எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸு. இதிலிருந்து நம்ம 12 பொதுவாக எடுத்துருவோமா? 12 பொதுவாக எடுத்துட்டோம்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர். இங்கே 6 12 72. அப்போ இந்த இடத்துல 6 எக்ஸு ப்ளஸ் இங்கே 96 இருக்குது. 96லேருந்து நம்ம 12 பொதுவாக வெளியே எடுத்துட்டோம்னா அந்த நமக்கு என்ன வரும்? 8. 8 12 96 ஈக்குவல் டு 12. இது வந்து இருபடி கோவை. இதை நம்ம என்ன செஞ்சிடலாம்? காரணிப்படுத்திடலாம். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1, மாறிலி உறுப்பு 8. அப்போ பெருக்கிட்டோம்னா 1 8 8. எக்ஸோட கெழு -6. 2 எண்களை பெருக்கும்போது 8 வரணும். கூட்டினாலும் கழிச்சாலும் -6 வரணும். எந்த நம்பர்? இருந்தாங்க 8. நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால 2 காரணிக்குமே மைனஸ். இப்போ மைனஸ் பெருக்குனா ப்ளஸ் 8 இல்லையா? -2 -4 -6 கரெக்டாக வந்துருச்சு. பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பில் ஸ்கொயரை விட்டுட்டு அடிமானத்தை மட்டும் எழுதணும். எக்ஸ். அப்போது எப்படி எழுதுவோம் பாருங்கள்? x - 2 இன்ட்டு x - 4. சரியா?
இதான் நமக்கு தேவையான எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட சுருங்கிய வடிவம். இப்போ இதை தான் நம்ம ஜீரோவுக்கு சமப்படுத்த போகிறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை நம்ம ஜீரோவுக்கு சமப்படுத்துகிறோம். அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்க, 12 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இந்த 12 இங்கே போனால் வகுத்தில் மாறும். அப்போ 0/12 0 மாறிடும். அப்போ எது மட்டும்தான் வரும், எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ரெண்டாக பிரிச்சுருவோமா, எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 2, இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 4. அப்போது நிலை புள்ளிகள், அதாவது இங்கிலீஷில் கிரிட்டிக்கல் நம்பர் என்ன அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 2, 4. சரியா? இப்போ பாருங்க, நம்ம ஒரு எண்கோடு வரைஞ்சிடலாம். இந்த எண்கோட்டில் இடது பக்கம் மைனஸ் இன்ஃபினிட்டி, வலது பக்கம் ப்ளஸ் இன்ஃபினிட்டி, 2, 4 நம்ம குறிக்க போகிறோம். இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 4. சரியா? அப்போது இடைவெளி, அதாவது குழிவு இடைவெளி, இது வந்து எத்தனை இருக்குன்னா, இடைவெளி 3 இருக்கா, மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து 2, 2லிருந்து 4, 4லிருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸின் குறியீடு, அந்த இதுதான் நமக்கு வேணும். சரியா? இந்த இடத்துல குழிவு தன்மை, குழிவு தன்மை. இப்போ பாருங்க, ஃபஸ்ட் இது இந்த இடத்துல எடுத்துக்கலாமா, மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 2. அப்போது மைனஸ் இன்ஃபினிட்டி 2க்கும் நடுவில் 0 எடுத்துக்கலாமா. இப்போ பாருங்கள், நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது. இதில் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல 0, அப்போ 0ன்னா என்ன வரும், -2 மட்டும் வரும். அப்போ மைனஸ் குறியீடு வரும். இங்கே 0, அப்போ என்ன வரும், மைனஸாக வரும். அப்போ மைனஸையும் பெருக்குன்னா ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்போ இந்த இடத்துல குறியீடு ப்ளஸ். ப்ளஸ்னா மேல் நோக்கி குழிவு, மேல் நோக்கி குழிவு. சரியா? அதுக்கடுத்து 2க்கும் 4க்கும் இடையில என்ன எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாமா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம், 3ன்னு பிரதிடுவோம். அப்போ 3 மைனஸ் 2னா 1, என்ன 1 ப்ளஸ் 1. இந்த இடத்துல 3ன்னு பிரதிடுவோம். 3 மைனஸ் 4னா -1. அப்போ ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குன்னா நமக்கு என்ன வந்துடும், மைனஸாக வந்துடும். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குன்னா மைனஸ். அப்போ இந்த இடத்துல மைனஸ், மைனஸ் வந்ததுனால இது வந்து என்னவா இருக்கும், இந்த இடைவெளியில் கீழ்நோக்கி குழிவு, கீழ்நோக்கி குழிவு. சரியா? அதுக்கு அடுத்தது 4, இன்ஃபினிட்டி. 4, இன்ஃபினிட்டி 4க்கு அடுத்து நம்ம 5 எடுத்துக்கலாமா. அப்போ இந்த இடத்துல 5 பிரதியிடும்போது என்ன ஆகும், 5 மைனஸ் 2னா 3, என்ன 3 ப்ளஸ் 3, அப்போ ப்ளஸ். இந்த இடத்துல 5னா 5 மைனஸ் 1, என்ன 1 ப்ளஸ் 1. அப்போ ப்ளஸ்ஸையும் பெருக்குன்னா ப்ளஸ் தான். அப்போ 4, இன்ஃபினிட்டி இந்த இடைவெளியில் ப்ளஸ்ஸாக இருக்கும். ப்ளஸ் வந்துச்சுன்னா இது வந்து என்னது, மேல் நோக்கி குழிவு, மேல் நோக்கி குழிவு. சரியா? இப்போ பாருங்க, எந்தெந்த இடைவெளியில் குழிவு இருக்குன்னு, மேல் நோக்கி குழிவு கீழ் நோக்கி குழிவு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி அட்டவணை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ நமக்கு வளைவு மாற்றுப்புள்ளி வேணும். எங்கெங்கே குழிவு இருக்குன்னு கண்டுபிடிச்சி இப்போ வளைவு மாற்றுப்புள்ளி இங்கே பாருங்கள், மைனஸ் இன்ஃபினிட்டியில் 2 இந்த இடைவெளியில் ப்ளஸ், 2லேருந்து 4 இந்த இடைவெளியில் மைனஸ், 4லேருந்து 8 இந்த இடைவெளியில் நம்ம ப்ளஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ பாருங்கள், ப்ளஸ்லேருந்து மைனஸ் மாறுறதுக்கு காரணம் என்ன, 2. அப்போது எக்ஸோட மதிப்பு 2ஆக இருக்கும்போது ஒய்யோட மதிப்பு என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் என்னது, நமக்கு தேவையான என்ன புள்ளி, வளைவு மாற்று புள்ளி. அதே மாதிரி மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக மாறுறது எது காரணம், 4. அப்போது எக்ஸோட மதிப்பு 4ஆக இருக்கும்போது ஒய்யோட மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு எஃப் ஆஃப் எக்ஸில் பிரதியிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும், வளைவு மாற்று புள்ளி கிடச்சிரும். எஃப் ஆஃப் எக்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை எடுத்து அப்படியே எழுதிடுவோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 அடுக்கு 3 இதெல்லாம் நம்ம பிரதியிட போகிறோம். பாருங்கள், அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு இந்த எக்ஸுக்கு பதிலாக 2, இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 2. அப்போ 2 மைனஸ் 4னா என்ன வரும், -2. -2 அடுக்கு 3. அப்போ -2 3 தடவை எழுதி பெருக்குனா
-8. அப்போ என்ன வரும் பாருங்க, 2ஐயும் -8 பெருக்குனா -16. அப்போ வளைவு மாற்று புள்ளி ஒரு புள்ளி என்ன அப்படின்னா 2, -16. சரியா? x = 2ல் நம்ம என்ன செஞ்சிட்டோம், வளைவு மாற்று புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து 4 இல்லையா, x = 4. இப்போ பாருங்க, f of 4 = இந்த xக்கு பதிலாக 4 அப்படியே வந்துடும். இந்த xக்கு பதிலாக 4, 4 - 4 0, 0வோட அடுக்கு 3 வந்துச்சுன்னா அதோட மதிப்பு 0 தான். அப்போ 4ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0. அப்போது என்ன வரும், வளைவு மாற்று புள்ளி xோட மதிப்பு 4ஆக இருக்கும்போது yயோட மதிப்பு 0. அப்போது வளைவு மாற்று புள்ளிகள் எழுதிடலாமா? therefore வளைவு மாற்று புள்ளிகள், வளைவு மாற்ற புள்ளிகள் என்னென்ன, முதல் புள்ளி 2, -16, அடுத்த புள்ளி 4, 0. சரியா? முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது ரெண்டாவது பாருங்க, அவங்க கொடுத்துருந்த எடுத்து எழுதிட்டோம். f of x = sin x + cos x. xோட மதிப்பு 0லிருந்து 2π வரைக்கும். இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், f dash of x கண்டுபிடிச்சிருவோமா? f dash of x = sin x-ஐ x பொறுத்து வகையிட்டோம்னா cos x. இங்க இடத்துல என்ன இருக்கு பாருங்க, ப்ளஸ் வந்துடும். cos x-ஐ x பொறுத்து வகையிட்டோம்னா -sin x. அப்போ இந்த விட எப்படி மாறும் பாருங்க, cos x ப்ளஸ் மைனஸ் பாருங்கன்னா -sin xன்னு மாறிடும். இது வந்து என்னது, f dash of x. அதுக்கு அடுத்தது நமக்கு f double dash of x வேணும். cos x-ஐ x பொறுத்து வகையிட்டோம்னா -sin x. இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். sin x-ஐ x பொறுத்து வகையிட்டோம்னா cos x. இப்போ இந்த f double dash of x தான் நம்ம எதுக்கு சமப்படுத்தணும், 0க்கு சமப்படுத்தணும். f double dash of x = 0. அப்போ என்ன வரும், -sin x -cos x = 0. இப்போ பாருங்க, -sin x cos x வலது பக்கம் கொண்டு வந்துட்டோம். இந்த காசுக்கு முன்னால எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ பாருங்க, -sin x, இந்த cos x இங்கே வந்தால் வகுத்தலாக மாறிடும். cos x = 1. வேணா நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க, இங்கே cos x வகுத்தல் இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். அப்போ 1ஐயும் cos x பெருக்குனா cos x கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்க, மைனஸ் அப்படியே தான் வரும். sin x by cos xனா tan x = 1. அப்போ tan x = -1. இப்போ பாருங்க, tan x = மைனஸ் அப்படியே வந்துடும். டேனில் 1 வந்து எந்த டிகிரிக்கு வரும், 45 டிகிரிக்கு வரும் இல்லையா? அப்போது tan 45 டிகிரி, tan 45 டிகிரினா π/4. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், முக்கியமான ஸ்டெப்பு. tan x = இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் நம்ம எழுதலாம். tan of -π/4ன்னு நம்ம எழுதலாம். இந்த இடத்துல நம்ம 11ஆம் வகுப்புலேயே பார்த்த ஒரு ஃபார்முலா அங்கே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். என்ன அப்படின்னா, tan x = tan ஆல்ஃபா அப்படின்னா நமக்கு எக்ஸோட மதிப்பு என்னன்னா nπ + ஆல்ஃபா. nπ + ஆல்ஃபா, இங்கே எக்ஸாக இருக்குது. அப்போ x = nπ, இங்கே வந்து ப்ளஸ் ஆல்ஃபா. இங்கே பாருங்கள், இங்கே ஆல்ஃபா இருக்கிறது என்ன இருக்குது, -π/4ன்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல -π/4. சரியா? இது வந்து பொதுவான தீர்வு. இங்கே என்னோட மதிப்பு என்னவாக வேணுமா, 1லேருந்து நம்ம என்னனாலும் கொடுத்துட்டு போகலாம். அதாவது முழுக்கள் 0லேருந்து கூட நம்ம கொடுக்கலாம். ஆனால் இங்கே வந்து நமக்கு நிபந்தனை என்னென்னா, எக்ஸோட மதிப்பு 0 <x <2π வரைக்கும் தான் வரணும். சரியா? அப்போது நம்ம முதல்ல எக்ஸுக்கு வந்து 1, எண்ணுக்கு வந்து 1 கொடுப்போமா? எண்ணுக்கு 1 கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க, இங்கே இந்த இடத்துல எக்ஸோட மதிப்பு வெறும் பை மட்டும், 1ஐயும் பையும் பெருக்குனா π -π/4. குறுக்கு பெருக்கல் எடுத்துருங்க. பகுதியில் 4, 1 நாள் 4, குறுக்கு பெருக்குங்க 4π -1π. அப்போ பெருக்கி கழிச்சிட்டோம்னா என்ன வரும், 3π/4. எக்ஸுக்கு இது ஒரு மதிப்பு. அதுக்கடுத்து எண்ணுக்கு 2 கொடுப்போமா? n = 2 கொடுத்தோம்னா x = இந்த எண்ணுக்கு பதிலாக 2. அப்போ இந்த இடத்துல 2π, பகுதியில் எதுவுமேலாம் 1 இருக்க அர்த்தம். இந்த இது அப்படியே தான் வரும். -π/4 = 1 நாளா 4, குறுக்க பெருக்கிடுங்க. 2 நாங்க 8, அப்போ 8π மைனஸ் பையையும் 1ஐயும் பெருக்குனா 1π =
7π/4. சரியா? அதுக்கு அடுத்தது எண்ணுக்கு வந்து நம்ம 3ன்னு கொடுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா 3 கொடுத்தோம்னா இந்த 2 பையை தாண்டி போயிடும். அதாவது 360 தாண்டி போயிடும். அப்போ இதோட நம்ம நிறுத்திக்கலாம். அப்போ எக்ஸுக்கு நமக்கு 2 மதிப்புகள் என்னென்ன? x = 3π/4 7π/4. 3 கொடுத்தா என்ன ஆகும்? இந்த எல்லையை தாண்டி போயிடும். நமக்கு என்ன இருக்கு? 2 பையை தாண்டி போகக்கூடாது. 2 பையை விட சின்னதாக இருக்கணும். அப்போ 7π/4 3π/4 இது எல்லாமே எப்படி இருக்கும்? 360 விட குறைவாகத்தான் இருக்கும். நம்ம 3 கொடுத்தோம் அப்படின்னா இந்த 360 தாண்டி போயிடும். சரியா? அப்போ எக்ஸுக்கு 2 மதிப்புகள். இப்போ பாருங்க, ஒரு நம்பர் லைன் போட்டுடலாம். இந்த பக்கத்தில் என்ன? 0. இந்த பக்கத்தில் 2π. இதுக்கு இடையில இந்த ரெண்டையும் இது பண்ணி வச்சுருவோம். 3π/4 இங்கே 7π/4. இப்போது இதில் எத்தனை இடைவெளி இருக்குது பாருங்க? 3 இடைவெளி இருக்கா? அந்த 3ஐயும் நம்ம இந்த இடத்துல எழுதலாம். முதல்ல இடைவெளி என்னென்ன இடைவெளி? 0விலிருந்து 3π/4. அதுக்கடுத்த இடைவெளி என்ன? 3π/4, 7π/4. இது ஒரு இடைவெளி. கடைசியில் என்ன இருக்கு? 7π/4, 2π. இங்கே ஏன் 0லேருந்து 2π எடுத்துருக்குன்னா அவங்க கொடுத்துருக்கதே அதான் 0லேருந்து 2π வரைக்கும் தான். இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும்? எதோட குறியீடு வேணும்? f'(x)(ன் குறியீடு. ப்ளஸ்ஸா மைனஸா அது நமக்கு வேணும். இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? குழிவு தன்மை. சரியா? இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா 0வுக்கும் 3π/4க்கும் இடையில ஏதாவது ஒன்று எடுக்க போறோம். இந்த இடத்துல π/4 அப்படின்னா 45 டிகிரி. 45ஐயும் 3ஐயும் பெருக்குனா 135. அப்போ 3π/4னா 135 டிகிரி. 0வுக்கும் 135க்கும் நடுவில் ஏதாவது நம்ம எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? 90 டிகிரி எடுத்துக்கலாமா? அப்போ சைன் 90 டிகிரி. 90 டிகிரி நம்ம எடுக்க போகிறோம். சைன் இல்லை, 90 டிகிரி எடுக்க போகிறோம். எதில் நம்ம பிரதியிடணும்? f'(x). f'(x) நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்னா பாருங்கள், f'(x) இங்கே இருக்குது. இதில் தான் நம்ம பிரதியிட போகிறோம். பிரதியிட்டு பார்க்கலாமா? இந்த இடத்துல மைனஸ் அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு போல் 90 டிகிரி. சைன் 90 டிகிரியோட மதிப்பு 1. சரியா? இந்த இடத்துல எக்ஸுக்கு போல் 90 டிகிரி π/2. காஸ் 90 டிகிரியோட மதிப்பு 0. அப்போது +0 ஏதோ -0. அப்போ நமக்கு என்ன குறியீடு வருது? மைனஸாக வருது. அப்போ இந்த இடத்துல f'(x)ன் குறியீடு மைனஸ் வந்ததுனால என்னவாக இருக்கும்? கீழ்நோக்கி குழிவு. இந்த இடத்துல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா சைனும் காசும் வந்திருக்கு. சைனும் காசும் வந்துட்டாலே நீங்கள் அடுத்தது என்ன செய்ய வேண்டாம்? செக் பண்ணணும் அவசியமே இல்லை. நீங்கள் அப்படியே போட்டுடலாம். இங்கே மைனஸ் வந்திருக்கா? அப்போ இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் நேரடியாகவே நீங்கள் போட்டுக்கலாம். எங்கே என்ன வந்ததுனால? இந்த ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல் சார்புகள் வந்ததுனால நம்ம அப்படியே போட்டுக்கலாம். நீங்கள் உள்ளே எடுத்து செக் பண்ணாலும் உங்களுக்கு இதே தான் வரும். இப்போ பாருங்கள், இங்கே ப்ளஸ் வந்திருக்கு. அதனால் இது என்னவாக இருக்கும்? மேல் நோக்கி குழிவு. இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ என்னவாக இருக்கும்? கீழ் நோக்கி குழிவு. இதை அப்படியே என்ன செஞ்சுருங்க? ஒரு அட்டவணை மாதிரி போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்க, இப்போ இந்த இதை கீழே எடுத்து எழுதிட்டால் நல்லா இருக்கும். இந்த அட்டவணையிலேருந்து நம்ம தனியாக எடுத்து எழுதிட்டோம். என்னென்ன? இந்த இடைவெளியிலையும் இந்த இடைவெளியிலையும் கீழ் நோக்கிய குழிவு, இந்த ஒரு இடைவெளியில் மட்டும் மேல் நோக்கிய குழிவுன்னு நம்ம எடுத்து எழுதிட்டோம். இந்த கொடுத்திருந்த சார்பு எந்தெந்த இடைவெளியில் மேல் நோக்கி குழிவு கீழ் நோக்கி குழிவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து நமக்கு என்னென்னா வளைவு மாற்ற புள்ளி வேணும். வளைவு மாற்ற புள்ளி எந்த இதில் நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்க. 0லேருந்து இந்த 3π/4 என்னவா இருக்குது? மைனஸாக இருக்குது. இங்கேருந்து இந்த இடைவெளிக்கு என்னவா இருக்குது? ப்ளஸ்ஸாக இருக்குது. இங்கேருந்து இங்கே என்னவா இருக்குது? மைனஸாக இருக்குது. அப்போது மைனஸ்லேருந்து ப்ளஸ் மாறுறதுக்கு யார் காரணம்? இந்த 3π/4 தான் காரணம்.
ப்ளஸ்லேருந்து மைனஸாக மாறதுக்கு யார் காரணம்? 7/4 தான் காரணம். அப்போ எக்ஸோட மதிப்பு இது, ஒய்யோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதான் நமக்கு என்னது தேவையான புள்ளியாக இருக்கும். அப்போ பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு 3π/4 கண்டுபிடிப்போமா? எக்ஸ் ஈக்குவல் டு 3π/4 அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? 3π/4ன்னு பிரதியிட போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு? சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு, சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸ், சைன் எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக 3π/4 ப்ளஸ் காஸ் எக்ஸுக்கு பதிலாக 3π/4. சரியா? அதாவது சைன் 3π/4னா எத்தனை டிகிரி? 135 டிகிரி இல்லையா? π/4னா 45 டிகிரி, 45 3ஐயும் பெருக்கிட்டோம்னா 135 டிகிரி ப்ளஸ் காஸ் 135 டிகிரி. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா சைன் ஆஃப் 180 டிகிரி மைனஸ் 45 டிகிரின்னு எழுதலாம், ப்ளஸ் காஸ் ஆஃப் இதே அதே மாதிரி தான் 180 டிகிரி மைனஸ் 45 டிகிரி எழுதலாம். இப்போ பாருங்கள் ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா, இது வந்து முதல் கால் பகுதி, இரண்டாவது கால் பகுதி, மூன்றாவது கால் பகுதி, நான்காவது கால் பகுதி. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட், இந்த இதுதான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஈக்குவல் டு இந்த சைன் 180 வந்தாலே இந்த விகிதம் மாறாது. அப்போ சைன் எவ்வளோ தான்? 45 டிகிரி தான். அப்போ 45 டிகிரி அதாவது 180 மைனஸ் டீட்டா. இது வந்து என்ன அப்படின்னா இங்கே டீட்டா, இது வந்து 180 மைனஸ் டீட்டா. இந்த மூன்றாவது கால் பகுதியில் 180 ப்ளஸ் டீட்டா. இங்கே வந்து என்னென்னா 360 மைனஸ் டீட்டா. சரியா? இப்போ பாருங்கள் 180 மைனஸ் டீட்டா, 180 மைனஸ்னா இரண்டாவது கால் பகுதி, இரண்டாவது கால் பகுதியில் சைன் வந்து ப்ளஸ் தான். சரியா? இங்கே எஸ் இருக்குது, அப்போ சைன் வந்து ப்ளஸ் தான். அப்போ சைன் 45 டிகிரி. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல காஸ் 45 டிகிரி வந்துடும். விகிதம் மாறாது. இங்கே 180 இருந்துச்சுன்னா விகிதம் மாறாது. இப்போ பாருங்கள் 180 மைனஸ் டீட்டா, 180 மைனஸ்னா எந்த கால் பகுதி? இரண்டாவது கால் பகுதி. இரண்டாவது கால் பகுதியில் காஸ் வந்து மைனஸ், அப்போ இந்த இடத்துல மைனஸ் ஈக்குவல் டு சைன் 45 டிகிரியோட மதிப்பு 1/2 மைனஸ் காஸ் 45 மதிப்பும் 1/2 தான். அப்போ இதோட மதிப்பு 0. அப்போது நமக்கு தேவையான ஒரு வளைவு மாற்று புள்ளி என்ன? எக்ஸோட மதிப்பு 3π/4னா ஒய்யோட மதிப்பு 0. சரியா? ஒரு இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எந்த இது வேணும் பாருங்க, 7π/4 நம்ம கண்டுபிடிக்கணும். 7π/4. அப்போ எக்ஸோட மதிப்பு 7π/4 அப்படின்னா எஃப் ஆஃப் 7π/4. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன? சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு, சைன் எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக 7π/4 ப்ளஸ் காஸ் எக்ஸுக்கு பதிலாக 7π/4 ஈக்குவல் டு 7π/4னா எத்தனை டிகிரி? அதாவது 315 டிகிரி. சைன் π/4ன்னா 45 டிகிரி, 45 7 பெருக்கிட்டோம்னா 315 டிகிரி, 315 டிகிரி ப்ளஸ் இங்கே அதே தான் 7π/4னா காஸ் 315 டிகிரி. இதை எப்படி எழுதலான்னா சைன் 360 டிகிரி மைனஸ் 45 டிகிரி எழுதலாம். 360 45 கழிச்சா 315 வந்துடும். அதே மாதிரி தான் ப்ளஸ் காஸ், இந்த இடத்துல நமக்கு என்ன எழுதலாம்? 360 டிகிரி மைனஸ் 45 டிகிரி எழுதலாம். இந்த இடத்துல பாருங்க சைன் 360 மைனஸ், இந்த 360 வந்தாலே நமக்கு என்ன ஆகாது? இந்த விகிதம் சைன் மாறாது, சைன் அப்படியே வந்துடும், 45ன்னு மாறிடும். 360 மைனஸ் டீட்டா, அந்த இடத்துல பாருங்க 360 மைனஸ் டீட்டானா நான்காவது கால் பகுதி, நான்காவது கால் பகுதியில் காஸ் மட்டும்தான் ப்ளஸ், அப்போ சைன் வந்து மைனஸ், அதனால் இந்த இடத்துல மைனஸ். அதுக்கடுத்து பாருங்க காஸ் 360 மைனஸ் டீட்டா, அப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? 45 டிகிரி தான் வரும். பாருங்க 360 மைனஸ் டீட்டான்னா எந்த கால் பகுதி? நான்காவது கால் பகுதி. நான்காவது பகுதியில் காசு வந்து ப்ளஸ் தான், அப்போ இந்த இடத்துல ப்ளஸ். சரியா? ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே வந்துடும். சைன் 45 டிகிரியோட மதிப்பு 1/2 ப்ளஸ் காஸ் 45 டிகிரியோட மதிப்பு 1/2 ஈக்குவல் டு 0. அப்போ பாருங்க என்ன வந்திருக்கு?
எக்ஸோட மதிப்பு 7π/4, ஒய்யோட மதிப்பு என்ன 0. தேர்ஃபோர் இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிடலாம், வளைவு மாற்ற புள்ளிகளை நம்ம எழுதிடலாம். தேர்ஃபோர் வளைவு மாற்ற புள்ளிகள் என்னென்ன? முதல் புள்ளி என்ன கண்டுபிடிச்சோம், 3π/4, 0. அடுத்த புள்ளி என்ன, 7π/4, 0. ரெண்டாவது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது மூன்றாவது பாருங்க, f of x கொடுத்துருந்த எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், f dash of x கண்டுபிடிக்க போகிறோம். f dash of x equal to இது 1/2 மாறிலி, இது அப்படியே வந்துடும். பாருங்க, e இன் அடுக்கு எக்ஸை பொறுத்து வகையிட்டா e இன் அடுக்கு x தான். மைனஸ் e இதுவும் இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ e இன் அடுக்கு எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா e இன் அடுக்கு x தான். ஆனால் இங்கே என்ன பாருங்க, மைனஸ் எக்ஸ் இருக்குது, ப்ளஸ் எக்ஸாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த எக்ஸை நம்ம திரும்ப வகையிடுவோம், 1 வரும். அப்போ 1 இதே பாருங்க, இதே தான் வரும். ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்குது, மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ இந்த மைனஸ் எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா -1ன்னு வரும். ஈக்குவல் டு 1/2 e இன் அடுக்கு எக்ஸு, மைனஸையும் பெருக்கிறோம். அப்போ என்ன ஆயிரும், ப்ளஸ்ஸாக மாறிடும். 1ஐயும் e இன் அடுக்கு -x பெருக்குனா e இன் அடுக்கு -x. இதான் என்னது, இதோட மதிப்பு f dash of x. அதுக்கடுத்து பாருங்க, f double dash of x நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 1/2 அப்படியே வந்துடும். இதை தான் நம்ம வகையிடுப்போம். இதான் என்னது, f dash of x. அப்போ பாருங்க, e இன் அடுக்கு எக்ஸை பொறுத்து வகையிட்டா e இன் அடுக்கு x தான். ப்ளஸ் e இன் அடுக்கு x, -x இருக்குது, நம்ம எக்ஸாகவே எடுத்துக்கலாம். e இன் அடுக்கு எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா e இன் அடுக்கு x, அதாவது -x. இப்போ திரும்ப இந்த எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா -1 வரும். ஈக்குவல் டு 1/2 e இன் அடுக்கு x அப்படியே வந்துடும். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸு, 1ஐயும் e இன் அடுக்கு -x பெருக்குனா e இன் அடுக்கு -x. இதான் என்னது, நமக்கு தேவையான f double dash of x. இதை 0க்கு சமப்படுத்தி தான் நம்ம என்ன செய்யணும், வளைவு மாற்ற புள்ளிகள் மற்றும் குழிவு இடைவெளிகள் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, f double dash of x ஈக்குவல் டு 0. அப்போ பாருங்கள், இந்த இதை நம்ம 0க்கு சமப்படுத்தணும். 1/2 e இன் அடுக்கு எக்ஸு மைனஸ் e இன் அடுக்கு -x ஈக்குவல் டு 0. இந்த 1/2 இந்த பக்கம் என்ன மாறும், 2/1ன்னு மாறும். 2/1 0 பேருக்குன்னா 0 தான். அப்போது e இன் அடுக்கு எக்ஸு மைனஸ் e இன் அடுக்கு -x ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இந்த பக்கம் தான் தலைகீழ மாறும். 2/1 0 பேருக்குன்னா 0 தான். இப்போ பாருங்கள், e இன் அடுக்கு x ஈக்குவல் டு வலது பக்கம் கொண்டு போயிருங்க, e இன் அடுக்கு -x. இப்போ பாருங்க, இங்கேயும் அடிமான e தான், இங்கேயும் அடிமான e தான். அப்போ அடிமானம் சமமாக இருந்துச்சுன்னா அடுக்குகளும் சமமாக இருக்கும். நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்போ அடுக்குகளை மட்டும் எடுத்துக்கலாம். x ஈக்குவல் டு -x, இதோட அடுக்கு x, இதோட x -x. அப்போ x இது இடது பக்கம் கொண்டு வாங்க, ப்ளஸ் x ஈக்குவல் டு 0. எக்ஸையும் கூட்டினோம்னா 2x ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட மதிப்பு 0. இந்த ரெண்டுங்க வந்து வகுத்தில் மாறும். 0/2 0வாக மாறிடும். எக்ஸுக்கு ஒரே ஒரு மதிப்பு, அதாவது நிலைப்புள்ளி, கிரிட்டிக்கல் நம்பர். சரியா? இப்போ பாருங்க, நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிடலாமா? இதில் -∞ +∞, நடுவில் 0. அப்போது இந்த இடத்துல பிரிவு இடைவெளி எத்தனை வரும் பாருங்க. பிரிவு இடைவெளி வெறும் இடைவெளின்னு கூட எடுத்துங்க. பிரிவு இடைவெளியில் வெறும் இடைவெளி என்னென்ன இடைவெளி, -∞, 0, இன்னொன்று என்ன 0, சரியா? இந்த இடத்துல f double dash of x இன் குறியீடு நமக்கு வேணும். அதாவது மைனஸா ப்ளஸ்ஸா. இந்த இடத்துல குழிவுத்தன்மைனா மேல் நோக்கி குழிவா கீழ் நோக்கி குழிவா, அந்த இது நமக்கு வேணும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல 0வுக்கும் எதுக்கும் -∞ -∞ ஏதாவது ஒரு நம்பரை எடுத்து நம்ம பிரதியிட போகிறோம். என்ன எடுத்துக்கலாம், -1 எடுத்துக்கலாமா? ஏன்னா 0க்கு இடது பக்கம் தான் வரும். -1 எங்கே பிரதியிடணும், f double dash of x இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் தான் நம்ம பிரதியிடணும். என்ன பிரதியிட போகிறோம், -1. அப்போ 1/2 அப்படியே வந்துடும். இந்த இடத்துல பாருங்கள், e இன் அடுக்கு -1, e இன் அடுக்கு -1 அது எப்படி எழுதலாம், 1/eன்னு எழுதலாம். அதுக்கடுத்து பாருங்கள், மைனஸ் இந்த இடத்துல
ஈயின் அடுக்கு ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, நம்ம -1 தான் பிரதியிட போகிறோம். அப்போ என்ன ஆயிரும்? +1ன்னு மாறிடும். இப்போ பாருங்கள், 1/e இ எது பெரிய நம்பர்? இ தான் பெரிய நம்பர். அப்போ என்ன நமக்கு என்ன தான் வரும்? மைனஸ் தான் வரும். அதாவது ஈயோட மதிப்பு என்ன? 2.7. அப்போ 1/2.7, இங்கே 2.7. எது பெரிய நம்பர்? இந்த 2.7 தான் பெரிய நம்பராக இருக்கும். அது என்ன குறியீடு? மைனஸ். சரியா? அப்போது இந்த இடத்துல மைனஸ் வந்ததுனால கீழ்நோக்கி குழிவு. சரியா? இப்போ பாருங்கள், அடுத்தது 0லேருந்து இன்ஃபினிட்டி. அப்போ வலது பக்கம் +1 எடுத்துக்கலாமா? இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம்? +1 எடுத்து நம்ம பிரதியிட போகிறோம். இந்த 1/2 அப்படியே வந்துடும். ஈயின் அடுக்கு 1 மைனஸ் ஈயின் அடுக்கு -1. 1 தான் பிரதியிடும், இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் -1 மாறிடும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இ மைனஸ் 1/e. எது பெரிய நம்பர்? இ தான் பெரிய நம்பர். 1/e சின்ன நம்பர். அப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன குறியீடு வரும்? பெரிய நம்பர் இ, இதுதான் பெருசு. அப்போ ப்ளஸ்ன்னு வரும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல குறியீடு ப்ளஸ். இது வந்து என்னது? ப்ளஸ் வந்ததுனால மேல் நோக்கி குழிவு. சரியா? அப்படியே ஒரு அட்டவணை போட்டுருவோம். இந்த இடத்துல பாருங்க, நீங்கள் ஸ்கேலை வச்சு நல்லா அழகாக போட்டுக்குங்க. சரியா? இப்போது கீழே எடுத்து எழுதிடலாமா? -∞, 0வில் எப்படி இருக்கு? கீழ்நோக்கி குழிவு. அதுக்கு அடுத்தது 0, எப்படி இருக்கு? மேல் நோக்கி குழிவு. எந்த இதில் அதனுடைய குழிவுத்தன்மை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்னென்னா வளைவரை மாற்று புள்ளி நமக்கு வேணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள். -∞ 0 என்ன குறியீடாக இருக்குது? மைனஸாக இருக்குது. 0லேருந்து இன்ஃபினிட்டி என்ன குறியீடாக இருக்குது? ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போது மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக மாறுறது யார் காரணம்? 0 தான் காரணம். அப்போ எக்ஸோட மதிப்பு 0வாக இருக்கும்போது ஒய்யோட மதிப்பு f(x)ஓட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், x = 0 அப்படின்னா f(x) என்ன கொடுத்துருந்தாங்க? அதை எடுத்துங்க எழுதிக்கலாமா? f(x) = 1/2 e⁻ x மைனஸ் e⁻ -x. சரியா? இப்போ பாருங்கள், f(0) = இந்த 1/2 அப்படியே வந்துடும். e⁻ 0 மைனஸ் இந்த இடத்துல பாருங்கள், e⁻ மைனஸ் அப்படியே வந்துடும் 0. இப்போ பாருங்கள், 1/2 e⁻ 0னா அதோட மதிப்பு என்ன? 1 மைனஸ் e⁻, அது +0வாக இருந்தாலும் சரி -0 இருந்தாலும் அதோட அடுக்கு 1 தான். e⁻ 0 அப்படின்னா 1. அப்போ 1லேருந்து 1 கழிச்சா 0, 0வை 1/2 பேருனா 0. அப்போ பாருங்கள், எக்ஸோட மதிப்பு 0ன்னா ஒய்யோட மதிப்பும் 0 தான். அப்போ நமக்கு என்ன புள்ளி? 0,0ன்ற புள்ளி வந்திருக்கு. இதுதான் வளைவு மாற்ற புள்ளி. எது? வளைவு மாற்ற புள்ளி. என்னது? 0,0. அவ்வளோதான். இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.